கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 19வது வசனம். ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆண்டவர் தாவீதுக்கு அவர் எழுந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கத்தக்கதாக வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். அதே போல் நாமும் கூட ஏதாவது குறைப்பட்டிருந்தால் நம் வாழ்க்கையில் சுகமோ ஆசீர்வாதமோ பொருளாதாரமோ வேலையோ ஏதோ குறைவு இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் அவர் பாதத்தை நம்ம உறுதியாக நம்ம பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் குறைவெல்லாம் அவனுக்கு நிறைவாக்குவார். நமக்கு எந்த குறைவு இல்லாமல் ஆண்டவரை பாதுகாப்பார். இயேசுவே என்று சொல்லி ஆண்டவர் பாதத்தை நம்ம உறுதியாக நம்ம பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் நம்ம நிச்சயமாக பாதுகாப்பார், நம்ம நிச்சயமாக உயர்த்துவார். நிச்சயமாக எந்த குறைவு இல்லாமல் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். அதில் எந்த விதமான குறைவும் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஆண்டவர் மேலே பாதுகாப்பார். தாவீது சவுல் பகைத்த போது அவனால் பொறாமை கொண்டு தம்முடைய ராஜ்யபாரத்தை அவன் எடுத்துக்கொள்வான் என்று பகைத்த போது அப்போது தாவீதை எப்படியாலும் கொண்டு போட வேண்டும் என்று மிகுந்த ஆண்டவரே அவன் உறுதியாக அவன் பொறாமை கொண்டு அவனை எப்படியாகிலும் பிடித்து அவனை கொண்டு போட்ட வேண்டுமென்று அந்த தாவீது காடில் பள்ளத்தாக்கில் மலைகளில் குன்றுகளில் சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் கூட 600 பேர் கூட சேர்ந்துருக்காங்க. எப்படின்னாக்கா கடன் பெற்றோர், ஒடுக்கப்பட்டோர், அப்புறம் இப்படியெல்லாம் அவங்க தாவீது ராஜாவை கூட அவங்க பின்பற்றி அந்த 600 பேரும் தாவீதோடு கூட இருந்தாங்க. அந்த சமயத்தில் தாவீது தாவீது சவுலுக்கு பயந்து வாழ்ந்தபோது அப்போது சவுளுடைய ஒரே நோக்கம் இராணுவ வீரெல்லாம் கூட்டின்னு போய் எப்படியாகிலும் தாவீதை கொண்டு போட்ட விடும் என்று அவனை பின்தொடர்ந்து அவனை பயமுறுத்தி அவனை துரத்தி கொண்டே வராரு. அப்போது தாவீது ஒரு தெல்லு பூச்சியை போல தாவீதை சவுல் வேட்டையாடி கொண்டே வந்தார். அப்போது என்றைக்காவது ஒரு நாள் இந்த சவுலின் கையில் நான் மாட்டிக்கொள்ளும் என்று பயந்து உடனே அவர் பெலிஸ்தர் நாட்டுக்கு ஓடி போகலாம் அப்படின்ட்டு பெலிஸ்தர் நாட்டுக்கு ஓடி போகிறார். பெலிஸ்தர் நாட்டுக்கு ஓடி போகும்போது அப்போ அங்கே ஆகீஸ் ராஜா கிட்டே போய், ஆகீஸ் ராஜாவே இந்த மாதிரி உங்கள் இடத்துல உங்கள் ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுங்க ஆண்டவரே. அப்போ கொடுக்கும்போது நானும் இந்த 600 பேரும் இந்த இடத்துல நாங்கள் இருப்போம் அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே அந்த ராஜா ஆகீஸ் ராஜா ஒரு சிக்லாக் என்ற இடத்த தாவீதுக்கு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த இடத்துல தாவீதோ 600 பேரும் அவங்க இந்த இடத்துல இருக்காங்க. 1 வருஷம் 4 மாதமாக அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இருக்கும்போது அந்த நேரத்தில் அப்போது சவுல் பெலிஸ்தர் இஸ்ரவேல் கூட சண்டைக்கு கிளம்பி போகிறாங்க. சண்டைக்கு கிளம்பி போகும்போது அப்போது இவர் கேட்குறாரு, இந்த ஆகீஸ் ராஜா தாவீதுகிட்ட, நீயும் உன்னுடைய சேனைகளும் என்னோடு கூட யுத்தத்துக்கு கலந்துக்குங்க, நம்ம போரிடலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தாவீது சொல்கிறாரு, நானும் வரேன், நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்ட்டு இந்த ஆகீஸ் ராஜா கிட்ட சொல்லும்போது அப்போது இவங்களும் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது அந்த யுத்த களத்துக்கு போய் இவங்க கால்நடையாக நடந்து அந்த தாவீதும் 600 பேர் சேர்ந்து அங்கே இருக்காங்க. இருக்கும்போது அப்போது ஆகீஸ் ராஜா அந்த பெலிஸ்தர் ராஜா கூட அவனுடைய பிரபுக்களாக யுத்தத்துக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அந்த தாவீது ராஜாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. அப்போது இந்த ஆகீஸ் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ராஜா இவன் நம்ம கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது, ஏன்னா இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்தவன், நமக்கு சத்துருவாகிடுவான், இவன் நமக்கு எதிரியாக யுத்தத்தில் போயிடுவான், அதனால் இவனுக்கு வேண்டான்றாரு.
அப்போ அந்த ஆகீஸ் ராஜா சொல்கிறார், இல்லை இவன் நல்லவன், நமக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டான், என் 1 வருஷம் 4 மாதம் என்னோடு இருக்கிறான், இவன் எந்த வந்து எதிர்ப்பும் செய்யலை, எந்த தொந்தரவும் பண்ணல, நமக்கு அடங்கி இருப்பான்றாரு. அப்போது அந்த ராஜா பிரபுக்கள் சொல்கிறாங்க, பெலிஸ்தர் பிரபுக்கள் சொல்கிறாங்க, இவன் எதனால் ஒப்புரவான ராஜாவோட நம்ம கோலியாத்தை வந்து அப்படியாப்பட்ட வீரனை வந்து கொன்று அவன் தலையை வெட்டின்னு போயிட்டான். அப்போ வெட்டின்னு போயிட்டு அப்போ அவங்க முறையாக வச்சு அந்த பெண்கள் பாடிய பாட்டு வந்து என்ன பாட்டு பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாடினாங்க இல்லையா, இவனை குறித்து தான் பாடினாங்க. அதனால் வந்து இவனை நம்பாதீங்க அப்படின்ட்டு அந்த பிரபுக்களாக சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து அந்த ஆகீஸ் ராஜா தாவீதை பார்த்து, நீ என் கண்ணுக்கு ரொம்ப நல்லவன், நீ நீ தீங்கு செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் பிரபுக்கெல்லாம் வந்து உன்னை நம்பலை, அதனால நீ வந்து போயிடு, இடத்துக்கு சிக்லாக்கே போயிடு அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ இவங்கள வந்து கால்நடையாக நடந்து இவங்க இடத்துக்கு போகிறாங்க. தாவீதும் அவனோடு 600 பேரும் சிக்லாக்கை நோக்கி போய் அங்கே வந்து கடந்து அந்த இடத்த வந்து அடையும் போது பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக சுட்டெரிக்கப்பட்டு அவருடைய மனைவி, பிள்ளைகள், அப்புறம் இவருடைய எல்லாம் வந்து உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத இருக்குது. அவள் பார்த்து அந்த 600 பேரும் பார்த்து, ஐயோ நம்ம ஒன்றுமே இல்லை, நாடு சுட்டரிக்கப்பட்டு அவனுடைய கூடாரங்க இல்லை, அவனுடைய உடைமை இல்லை, ஆடு மாடு இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, இவருடைய எந்த விதமான இவருடைய பொருட்களும் ஒன்றும் இல்லாத பார்த்து இவங்க வந்து கண்ணீர் வந்து தீர்ந்து போகிற அளவுக்கு கண்ணீர் கதறி அழுகுறாங்க. தாவீதும் வந்து கதறி, அவருடைய 2 மனைவி இருக்காங்க. அப்போது அவங்களே வந்து அடிமையாக வந்து அவங்க வந்து எட்டு போயிடறானுங்க. எட்டுன்னு போயிட்டு உடனே இவர் ரொம்ப வந்து அழுகுறாங்க. எல்லாம் அழுகும்போது அந்த 600 பேரை சொல்கிறாங்க, இந்த தாவீதால தான் நமக்கு இந்த வந்து இழப்பு வந்துச்சு, இவனை கல்லெறிய நம்ம கொன்னுன்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. ஆனால் தாவீது வந்து நம்முடைய ஆண்டவருக்குள்ளே தன்னை திடப்படுத்தின உடனேயும் அப்போது ஆண்டவர்கிட்ட வந்து சமூகத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே நான் வந்து இவங்களை தேடி போகலாமா, எனக்கு ஒப்பு கொடுப்பீரா அப்படின்ட்டு தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் எல்லோரும் ஒப்பு கொடுப்பேன், எல்லோரையும் ஒன்று திருப்பி பெற்றுக்கொள்வேன் அப்படின்ட்டு இந்த ஆண்டவர் வந்து தாவீதோடு சொல்கிறாரு. சொல்லும்போது அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு இவனை அந்த கொள்ளையாடி போன பொருட்களெல்லாம் எடுத்து மனைவி பிள்ளைகளாம் கூட்டின்னு வரத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, போகும்போது அங்கே ஒரு மனுஷனை பார்த்து அவன் விடாய்த்து போய் கீழே மயக்க நிலையில் கிடக்கிறான். உடனே அவங்க வந்து அவனுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு திராட்சை பழங்களையும் அத்திப்பழ அடையும் தண்ணீரும் கொடுத்து அவனுக்கு கொடுக்கும்போது அவன் வந்து திடப்பட்டு எழுந்து நடந்து தாவீதுக்கிட்ட கூட்டின்னு வரும்போது அப்போ தாவீது கேட்குறான், நீ யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு எகிப்தியன், நான் ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. 3 நாளைக்கு முன்னால் என்னுடைய எஜமா வந்து அமலேக்கிய அவன் வந்து இந்த இடத்துல கொள்ளையடிக்கிறதுக்காக நாங்கள்லாம் சேர்ந்து அமலேக்கியெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை வந்து கொள்ளையடிச்சிட்டு இந்த எல்லாம் சுட்டரிச்சிட்டு நாங்கள் போகும்போது எனக்கு வந்து உடல் சரியில்லாமல் போயிடுது, நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், அதனால் எஜமா வந்து என்னை கைவிட்டு அவன் போயிட்டான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ தாவீது கேட்குறாரு, அப்படின்னா அவங்க எங்கே போனாங்க உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இருக்கிற இடங்க நல்லா நிச்சயமாக தெரியும்ன்ட்டு அந்த அமலேக்கியை சொல்கிறான் எகிப்திய. அப்போ அந்த இடத்துக்கு கூட்டின்னு போன்றார். என்னை நீங்கள் கொன்று போடாமலும் என்னுடைய எஜமான்கிட்டையே ஒப்பு கொடாமலும் இருந்தால் நான் உங்களை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வாக்குறுதி வாங்கின்னு இவன் வந்து போகும்போது பார்த்தா அந்த இடத்த காட்டிடுறான். கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லை இல்லாத ஆடு மாடு இவங்க கொள்ளையடித்த பொருட்கள் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தாங்க முடியாத சந்தோஷத்தினால ஒவ்வொரும் நல்லா குடிச்சிட்டு வெறிச்சிட்டு ஆடி பாடி ஒரே கொண்டாட்டமாக இருக்காங்க. அப்போது ஆனால் இவங்க பொருளும் சரி, இவங்க பொருட்களையும் சரி, இவங்க பண்ண மனுஷனும் சரி யாரையும் சேதப்படுத்தாதபடிக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தாவீதும் அவனுக்கு சேர்ந்த 600 பேரும் போய் இன்று சாயங்காலத்தில் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் அவங்கள வந்து முறியடிக்கிறாங்க.
முறியடிச்சிட்ட உடனே அவங்களும் வந்து வெட்டுண்டு விழுந்துட்டு அப்புறம் மற்றவங்க தப்பிச்சுன்னு ஓடி போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லாத தப்பிச்சுன்னு ஓடிடுறாங்க. அப்போ தாவீதும் அந்த 600 பேரை வந்து அவங்க மனைவி, பிள்ளைங்க, ஆடு, மாடு, இன்னும் அதிகமாக அந்த நாட்டில் கொள்ளையடித்த பொருட்கள், நிறைய பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களையெல்லாம் வந்து ரெட்டிப்பாக வந்து திருப்பி எடுத்துன்னு வராங்க. திருப்பி எடுத்துன்னு வந்து அவங்க இடத்துல வந்து சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அவங்க எடுத்துன்னு போன பொருளில் கூட எந்த வந்து குறைபாடும் இல்லாமல், எதுவும் குறைந்து போகாமல், யாரும் வந்து ஒன்று இழக்காமல் அவங்க மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு, அவங்க பொருட்கள், அதிகமான கொள்ளை பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுறாரு. ஏன்னாக்கா தாவீதுக்கு எப்பொழுதும் ஆண்டவர் மேலே பக்தி வைராக்கியம் இருக்குது. ஒரு யுத்தத்துக்கு போனான்னா கூட, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா, அவங்கள நீங்கள் ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னு கேட்பாரு. நான் போகலாமா போகக்கூடாதா என்று ஆண்டவரை உத்தரவு வாங்கி தான் போவார். ஆண்டவர் மேலே அவருக்கு எல்லையில்லாத ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தால் ஆண்டவர் வந்து அந்த அவனுங்க கொள்ளையடிச்சுன்னு போனாலும், அந்த அமலேயர்கன் கொள்ளையடிச்சுன்னு போனாலும் ஆண்டவர் வந்து எந்த குறைவு இல்லாமல் அவனுக்கு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் அதை திருப்பி எடுத்துன்னு மட்டுமல்லாமல் இரட்டிப்பான பொருட்கள் எடுத்து வரும்படியாக ஆண்டவர் தாவீதுக்கு அருள் செய்தார். ஏன் ஆண்டவர் மேலே கொண்ட அந்த அன்பு, அவர் பயம், ஆண்டவர் மேலே பக்தி, ஆண்டவரை வந்து எப்பொழுதும் தொழுது கொண்டு அவரை பாடி போற்றி கொண்டு அவர் முன்னே வைத்து அவர் எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரை உத்தரப்படி கேட்டதால் ஆண்டவர் மேலே எல்லையில்லாத அன்பு வைத்து எல்லையில்லாத தாவீது ரொம்ப நேசித்ததால் அவர் வந்து கொடுத்தார். அப்போ நாமும் கூட வந்து ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் இயேசுவே என்று நாம் முதன்மையாக வைத்து, இயேசு முதன்மையாக வைத்து எந்த காரியம் செய்தாலும் அவர் உத்தரவின்படி நடந்து, ஆண்டவரே இதை நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா ஆண்டவர் என்று, இது நன்மை நல்லதா அப்படின்ட்டு ஆண்டவர் உத்தரவின்படி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவருடைய பக்தி வைராக்கியத்தோடு நம்ம பற்றி கொள்ளும்போது, ஆண்டவர் உறுதியாக நம்ம முன்னால் வைக்கும்போது, அவரை ஆண்டவரை எந்த நேரமும் ஜெபித்து துதித்து அதிகாலையில் அவரை தேடி அவரை உறுதியாக நாம் பற்றி கொள்ளும்போது எந்த குறையும் வராதபடிக்கு நாம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நம்ம ரட்சிப்பார், நம்ம உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த குறைவும் இல்லாமல் நம் பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார், நம்ம குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். நம்ம வேலையில் குறைப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு வேலையை உயர்த்துவார். நம்ம திருமண குறைவு ஏற்பட்டிருக்குதா, திருமணத்தை வந்து வாய்க்க பண்ணுவார். இப்படி வந்து எந்த சமாதானம் இல்லையா சமாதானம் கொடுப்பார். நோய் வாய்ப்பட்டுதான் நோய் வந்து சுகமாக்குவார். அவர் வந்து முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அன்பே உருவான தெய்வம், அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், நீடி சாந்தமுள்ள தேவன், மிகுந்த கிருபை உள்ள தேவனாக இருந்து நமக்கு இரட்டிப்பான நன்மை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பாதங்களை உறுதியாக நம்ம பற்றி கொள்ளும்போது நம்ம எல்லா ஆசீர்வாதங்கள் கொடுத்து நம்ம உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்பதே சிறிது சந்தேகமே இல்லை. அப்புறம் ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் கூட வந்து ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து அந்த பெத்தானியாவை கடந்து போகும்போது அந்த கிராமத்தில் இருந்த லாசரு, மார்த்தாள், மரியாள் இவங்க வந்து அந்த ஆண்டவரை வந்து அவர் அன்பாக வீட்டுல ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து அவரை வந்து அன்பாக உபசரித்து அவர் வார்த்தையில் கீழ்ப்படிந்து ஆண்டவரை கேட்டு அவளோடு கேட்டு ஆண்டவருக்கு உத்தமமாக அவரை பின்பற்றியபடினால அவர் வந்து அவங்க மேலே எல்லையில் அன்பு, ஆண்டவரும் வந்து லாசரு, மார்த்தாள், மரியாள் மேலே மிகவும் அன்பு கொண்டு இருந்தாலாம். அப்போது வந்து அந்த வழியாக வந்து வழியாக போகும்போது அந்த பெத்தானியால் குடியிருந்த கிராமத்தில் குடியிருந்த அந்த மார்த்தாள், மரியாள் வந்து ஆண்டவரை வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவங்கள வந்து உபசரிப்பதற்காக அவரை வந்து உட்கார வைத்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மார்த்தாள் வந்து அவருக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து அவரை திருப்திப்படுத்தணும், ஆண்டவர் வந்து நம்ம அவர் வந்து ரொம்ப அன்பாக நேசிக்கிறவங்க, அவர் எந்த உணவு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அந்த ஆசைப்பட்டு அந்த அம்மா வந்து அவருக்கு வந்து உணவு சமைக்கிறதுல அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் மரியா என்ன பண்ணுறாங்க, அவர் பாதப்படி உட்கார்ந்து அவர் கிருபையுள்ள வார்த்தையில் கேட்பதில் அவளமாக ஒரு வார்த்தை அவர் ரொம்ப ஆவலோடு கேட்டு கொண்டிருந்தாங்க.
கேட்டு கொண்டு இருக்கும்போது அப்போ வந்து இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மார்த்தாள் வந்து அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஆண்டவரே நான் வந்து இவ்வளோ வேலை செய்கிறேன், நான் தனியாக இவன் வந்து தனியாக என்னோட வேலை செய்யாமல் இப்படி அமர்ந்துன்னு இருக்கிறா, உனக்கு நீ அனுப்பி வைக்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே நீ அதிக காரியம் பற்றி கவலைப்பட்டு கலங்குற, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ஆண்டவர் வந்து சித்தத்துக்கு நடக்கும்போது அவர் எவ்வளோ பிரியமாக இருக்கிறாருன்னு அந்த மரியா மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ வந்து இவங்க வந்து ஆண்டவர் லாசரு வந்து ஒரு நாள் அவர் வியாதிப்பட்டு மரித்து போயிடுறாரு. மரித்து போயிட்ட உடனே அப்போ வந்து 4 நாளுக்கு பொறுத்து தான் வந்து ஆண்டவர் அந்த இயேசு அவங்களை பார்ப்பதற்காக வராரு, தம்முடைய சீஷரோடு வராரு. அப்போ மார்த்தாளும் மரியாளும் ஓடி போய் அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீ இருந்திருந்தாலும் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்பான்னு சொல்லிட்டு அவங்க கதறி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்க எங்களுக்கு துணை யாரும் இல்லையே, எங்களை ஆதரிக்க யாரும் இல்லையே, எங்கள் வழிநடத்த யாரும் இல்லையே, எங்களுக்கு ஆண்டவரே வருங்காலத்தில் எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று அவங்க கண்ணீர் விட்டு ஆண்டவர் பாதத்தில் கதறி அழுகுறாங்க. அந்த கண்ணீரை ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியாதல்ல, ஆண்டவரும் கண்ணீர் விடுறாராம். ஆண்டவர் வந்து அந்த கண்ணீரை பார்த்து, அப்போது ஆண்டவர் நம்ம துன்பப்படும் போது வேதனைப்படும்போது நம்ம கண்ணீர் விடும்போது ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டார். அவர் வந்து மனதுருக்கம் உள்ள தேவனாக இருந்து நம்ம நம்ம துன்பத்தை பார்த்து விடுவிக்க அவர் ஓடி வருவார். அவர் கூப்பிட்டு அழைத்து அவரை சமீபமாக நம்ம வச்சுருக்கணும். எப்பொழுதும் அவர் முதல் இடம் கொடுத்து அவருக்கு ஆண்டவரை ஜெபித்து துதித்து பாடி அவர் ஆண்டவரோடு நம்ம இணையும் போது ஆண்டவர் நம்மோடு அன்பாக இருப்பார். அப்போ அந்த கண்ணீரை அவரே தொடச்சி அந்த காரணத்தில் நீக்கிவிட்டு அந்த கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை கொடுப்பார். அப்போ ஒரு எங்கே அவனை வச்சிங்க லாசருவேன்னு கேட்குறாரு ஏசப்பா. அதோ இந்த இடத்த கல்லறை வச்சுட்டோம், திறந்து விடுங்கன்றார். கல்லெல்லாம் எடுத்து போடுங்க. இல்லை 4 நாளாயிட்ட நாருமேன்றாங்க. இல்லை விசுவாசத்தா தேவனுடைய மகிமை காண்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த கல்லெல்லாம் எடுத்து போட சொல்லிவிட்டு லாசருவே வெளிவான்னு உரச சத்தத்தோடு கூப்பிடுறாரு. அப்போ கூப்பிட்ட உடனே லாசரு உயிரோடு எழுந்து வந்தான். அப்போது ஆண்டவர் வந்து அவங்க நேசித்ததால், அவர் வார்த்தையை கேட்டதால், அவர் அன்பு செய்ததால், அவரோடு ஐக்கியமாக இருந்ததால், அவர் கீழ்ப்படிந்து நடந்ததால், அவருக்கு பிரியமாக இருந்ததால் மரித்த போன கூட உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அப்போது நம்ம வீட்டில் கூட எந்த காரியம் முடியாது, இந்த காரியம் முடியாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அது முடியல மகளே, இது ஆரம்பம்னு அந்த ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை நம்ம மீண்டுமாக அற்புதமாக வந்து நான் வழி திறந்து கொடுப்பாரு. ஆண்டவரே நம்ம வந்து இறந்து போனதையெல்லாம் திருப்ப கொடுப்பாரு. மரித்தவனை உயிரோடு கொடுத்தார் இல்லையா ஆண்டவர். இது போல் எல்லா காரியம் போயிட்டு நம்மளை விட்டு கைவிட்டு போயிருந்தாலும், நம்ம பணம், நம்ம ஆஸ்தி, சொத்து சுகம் எல்லாம் இழந்து போயிருந்தாலும் ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கும்போது அவற்றையெல்லாம் கொடுக்க நம் தேவன் வல்லமையில தேவனாக இருக்கிறார். அதற்காகத்தானே ரத்தம் சிந்தினார், அதற்காகத்தானே அவர் ஜீவனை கொடுத்தார். அப்படிப்பட்ட இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக நமக்காக கொடுப்பார் அவர். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் உறுதியாக நம்பணும், உறுதியாக பற்றி கொள்ளணும், அவர் வார்த்தையில் நம்பிக்கையாக இருக்கணும். இப்படி செய்யும்போது நம்ம வந்து ஆண்டவர் வந்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். எழுந்து போனதையெல்லாம் வந்து ரெட்டிப்பாக கொடுக்க நாம் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே தகப்பனே, அப்பா இந்த ஆண்டவரே இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறார் ராஜா, நன்றியோடு போற்றுகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ராஜா, எழுந்து போனதையெல்லாம் தாவீதுக்கு திருப்பி கொடுத்தீரே அப்பா, ரெட்டிப்பாக கொடுத்தீரே தகப்பனே. அப்பா ஆண்டவரே அவன் மரித்து போன லாசரி கூட மார்த்தாள் மரியாளுக்கு ஆண்டவரே அந்த சகோதரி திரும்ப கொடுத்தீரே. அவள் அன்பாக நேசித்ததால், உன் வார்த்தையை பற்றி கொண்டிருந்ததால், உன் பாதபடி காத்து கொண்டிருந்ததால் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ராஜா எழுந்து போனதையெல்லாம் கொடுத்தீரே அப்பா. போன்ற ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எந்தெந்த காரியம் எழுந்து போயிருந்தாலும் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவர் முடிந்து விட்டது என்று நினைத்தாலும் ஆண்டவரே நீ அவற்றை எல்லாம் கொடுக்க நீ வல்லமையுள்ள தேவனாகி இருக்கிறீர் ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனாகி இருக்கிற ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே கர்ப்ப செத்து போன அந்த அழிவு ராஜா
சாராளுக்கு இனி ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஒன்றுமே போய் எல்லாம் முடிந்து விட்டது ஆண்டவரே, வாய்ப்பு இல்லை என்று சொல்ல அந்த கர்ப்பத்திலே கூட ஆண்டவரே கர்ப்ப கனி கொடுத்தீரே, அது உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ண நீ வல்லமையான தேவனாக இருக்கிறீரப்பா. இதை இந்த வசனத்தை மாத்திரை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இழந்து போனது எல்லாம் இரட்டிப்பாக கொடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நீ அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.